அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான லைவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அந்த பாடத்திலேருந்து ஒரு 20 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த கேள்வியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்களையும் பார்த்துடலாம். கேள்விகளுக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமையேற்றல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இண்டியோ கழகம், ஒடிசா பஞ்சம், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்புதல். காலவரிசைப்படுத்துங்க. ஆன்சர் சொல்லட்டுங்களா? இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தியடிகள் எப்போ தலைமையேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9 போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன். பிரவாசிய பாரதிய தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாள் தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். சரிங்களா? வந்துட்டு ஓராண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போயிருப்பார். அதற்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு 12th பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, காந்தியடிகள் தலைமையேற்ற வருஷம் அப்படிங்கிறது 1919 தலைமையேற்றிருப்பார். சரிங்களா? அடுத்து ரெண்டாவதா இண்டியோ கழகம். இண்டியோ கழகம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1859 டு 60. சரிங்களா? 1859 டு 60 வயசில் தான் டை அடிப்பாங்க. முடி நினச்சி போச்சுன்னா அந்த இண்டியோ டை அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேமஸாக இருக்கும். அதாவது அதை தமிழில் அவுரி சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரி செடி அப்படின்னு ஒரு செடி இருக்கும். அதை பயிரிட்டு அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, காய்ச்சி அந்த காலத்தில் இப்போ அந்த டையிங்னாலே என்னது சாயப்படுத்துறது தான் டையிங்னுவாங்க. துணிகளுக்கெலாம் நிறங்கள் மாற்றுறதுக்காக அந்த கருநீல சாயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ஒடிசா பஞ்சம். ஒடிசா பஞ்சம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமலிங்க வள்ளலார் இருக்கார் இல்லையா, அவர் 1867 சத்திய தர்ம சாலை ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா. அந்த சத்திய தர்ம சாலை ஆரம்பிக்க காரணமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சம். சரிங்களா? தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சம். அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்னா அதான் ஒடிசா பஞ்சம். 1866 ஒடிசா பஞ்சம். சரிங்களா? அடுத்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கிலிருந்து இந்தியா திரும்புதல் எப்போ, அது முன்னாடியே சொல்லிட்டேன். 1915 தான் என்னது காந்தியடிகள் இந்தியா திரும்பியிருப்பார். அதே போல் ஒடிசா பஞ்சத்தில் எவ்வளோ மக்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒடிசா பஞ்சத்தில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் பட்டினியால் இறந்திருப்பாங்க. அதே போல் மதராஸ்லேயுமே நம்ம மதராஸ் மாகாணம் இருக்குங்க இல்லையா, அந்த பகுதியிலையுமே பஞ்சங்கள் ஏற்பட்டு அதில் கிட்டத்தட்ட மதராஸ் பஞ்சத்தில் ஒரு 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியாயிருப்பாங்க. சரிங்களா? மதராஸ் பஞ்சம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 டு 78 இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக பருவமழையே இல்லை. அதனால் இப்போ மதராஸ் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. இதில் ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையிடா கொள்கை அப்படின்வாங்க. நீ பஞ்சம் செத்துப்போ என்னென்ன பண்ணுவோம், அரசுலேருந்து எந்த நிவாரணமும் தரமாட்டோம், எந்த உணவுப் பொருள் எதுவுமே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி தலையிடவே மாட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. அதற்கு முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் பஞ்சத்தின் போது என்ன பண்ணுவாங்கன்னா இலவசமாக அவங்களுடைய கஜானான்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய கருவூலத்திலேருந்து வச்சிருக்கக்கூடிய சேமிச்சு வைக்கிற உணவு, இது போன்ற உடை பொருட்கள், இதெல்லாம் நிதி உதவியெல்லாம் அந்த பஞ்சத்தில் இருக்க மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் இது மாதிரி எதுவுமே செய்யலை. வரிகளை குறைக்கிறது, இறக்குமதி நிறையா பண்ணி அவங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதுபோன்று எதுவுமே செய்யலை. தலையிடா கொள்கையை பின்பற்றினாங்க. காந்தியடிகள் 1915 தான் இந்தியா ரிட்டன். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது இண்டியோ கலகம் தான் வரும். ஃபஸ்ட்டு எதில் 2 இருக்கோ அதான் ஆன்சர். ஏல இல்லை, பியில் இல்லை, சி இருக்குது, டி இல்லை. வேறு எதுலேயும் 2 இருக்கா? இல்லை. அப்போ இதுவே ஆன்சர் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா மேக்ஸிமம் தப்பாக சான்ஸ் இல்லை. வேணும்னா ஒரு 2 இது வேணால் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம டைம் சேவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1866. இங்கே இது வேறு 1866 என்னது, ஒடிசா பஞ்சம். அப்போ 2க்கு அப்புறம் 3 இருக்கா? ரைட், ஓகே, ஆன்சர் கரெக்ட். அவ்வளோ 2, 3, 4, 1. அடுத்த செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 1793 டு 1900 இடைப்பட்ட காலத்தில் உலகின் பல்வேறு போர்களில் மரணமடைந்தோர் 5 மில்லியனாக இருக்க 1891 டு 1900 இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் மட்டும் பஞ்சத்தால்
இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள், கவனிங்க, 19 மில்லியன் மக்கள் இறந்ததாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர், அந்த பத்திரிகையில் இருந்தவர். சரிங்களா? அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்கள். வில்லியம் டிக்ஃபை. சரிங்களா? ஆப்ஷன் பியில் இருக்க பார்த்தீங்கன்னா வில்லியம் டிக்ஃபை. இந்த பெரோஷா மேத்தா அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து எதில் வருவாங்க, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடியவங்க. சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி போயிடலாமா? பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 1835 இந்திய கவுன்சில் ஆங்கிலேய சட்டத்தினை இயற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது வந்து டிபி மெக்காலே வந்து 1834 to 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பாருங்கள். 1832 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1835 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் டிபி மெக்காலாவின் ஆய்வுகள் வந்து வெளியிடப்பட்டது. இந்த கூற்றுகளில் எத்தனை கூற்றுகள் சரியானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லட்டுங்களா? இந்த கேள்வி வந்து எதை பற்றினா, இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்வி முறையை அறிமுகப்படுத்துவாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். சரிங்களா? அது சம்மந்தப்பட்ட கேள்வி தான். சரி, பார்த்துடலாமா? 1835 நமக்கு தெரியும் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது இந்திய கவுன்சில் வந்து ஆங்கிலேய சட்டத்தினை வந்து ஆங்கிலேய அரசு வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1835 வந்து நிறைவேற்றுச்சு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரெக்டு, இந்த கூற்று கரெக்டு. அடுத்து டிபி மெக்காலே வந்து 1834 to 38 வரைக்கும் கவர்னர் ஜெனரல் இருக்கார் இல்லையா, கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழுவில் வந்து ஒரு உறுப்பினராக சட்ட உறுப்பினராக மெம்பராக வந்து இருந்திருப்பார். அப்போ செகண்ட் ஒன்றுமே கரெக்டு. தேர்ட் ஒன்று பாருங்கள். 1832 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு வந்து உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கூற்று தான் வந்து தவறு. சரிங்களா? அதாவது வருஷத்தை தப்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1823 மெட்ராஸில் தாமஸ் மன்றோ இருக்கார் இல்லையா, தாமஸ் மன்றோ அவர்கள் வந்து கவர்னராக இருக்கும் பொழுது தான் இந்த பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியர்களுக்கான கல்வியை வந்து கல்விக்கான செலவுகளுக்காக வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே லண்டன் நாடாளுமன்றத்தில் இது பண்ணுவாங்க. சரிங்களா? தாமஸ் ரோ அவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவார், இந்த மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், கல்விக்காக நம்ம செலவிடக்கூடியது வந்து எந்த வகையிலுமே நமக்கு பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாதாடி இருப்பார். சரிங்களா? அப்போ அடுத்து பாருங்கள், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற குறிப்புகளை டிபி மெக்காலே அதற்கு முன்னாடி அந்த பொதுக்கல்விக்குழு உருவாக்கப்படுச்சுங்களா 1823. அதுக்கப்புறம் என்னன்னா கல்வியை எப்படி கற்பிக்கலாம் அப்படிங்கும்போது வட்டார மொழியில் கற்பிக்கலாமா இல்லை ஆங்கிலேய வழியில் கற்பிக்கலாமா அப்படின்வாங்க. அதாவது அடிப்படை கல்வி வந்து வட்டார மொழியிலையும் மேல்நிலை கல்வி அதுக்கு பார்த்தீங்களா அதெல்லாமே ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லி கீழ்திசை குழு வந்து சொல்லுவாங்க. அடுத்து மேற்கத்திய குழு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனைத்து கல்வியுமே அவருடைய தாய்மொழியிலே கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் கல்வி கொடுத்து ஒரு குறிப்புகளை வெளியிடுறதுக்காக மெக்காலே வந்து வருவார். அவர் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சுட்ருக்க இந்த சிஸ்டம்க்கு பேஸ். சரிங்களா? டிபி மெக்காலே சிஸ்டம் தான் சொல்லுவாங்க இந்தியாவோட எஜுகேஷனோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் வுட் அறிக்கை ஒரு 1854 இந்திய கல்வியில் வந்து ஒரு மிகப்பெரிய மகாசாசனமாக கருதப்படக்கூடிய சார்லஸ் வுட் அறிக்கை வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஹண்டர் குழுன்னு ஒன்று வரும். அதில் வந்து நம்ம ஜோதிபா பூலே அவருடைய மனைவியை போய் என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கான கல்வி ஒடுக்கப்பட்ட கல்வி குறித்து மனுக்கள் வந்து சமர்ப்பிப்பாங்க. அடுத்து போயிடலாமா? அதாவது மெக்காலே வந்து கல்வி குறித்த குறிப்புகளை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிறத்திலும் இரத்தத்திலும் இந்தியனாகவும் சிந்தனை, சரிங்களா, நிறத்திலும் இரத்தத்திலும் இந்தியராகவும் விருப்பம், அதாவது ஆசை, கருத்து, ஒழுக்க நெறி, அறிவியல், இது எல்லாத்துலேயும் ஒரு பிரிட்டிஷ்காரனாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது ஆல் ப்ரீடு தான் வந்து இந்தியன் ப்ரீடு, அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து என்னது ஒரு பிரிட்டிஷ் ப்ரீடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வெள்ளைக்கார மாதிரி அவன் திங்க் பண்ணணும், வெள்ளைக்கார மாதிரி அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் டீசென்சி இருக்கணும்
அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மெக்காலே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். அடுத்து 4th கொஷின் போயிடலாமா? அப்போ இதுக்கு வந்து எத்தனை கூட்டு சரி? ஆன்சர் வந்து 3 கூட்டுகள் சரி. சரிங்களா, ஒன்று தான் தவறு. 4வது கொஷின் பார்த்துடலாமா? இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக அக்டோபர் 1853 சென்னை வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக சென்னைக்கு ஒருத்தர் வருவார். அவர் யார் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன சொல்கிறார், இந்திய சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவராக 1853 அக்டோபரில் சென்னைக்கு வருவார். வந்துட்டு அவர் திருச்சி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள் எல்லாமே போயிட்டு என்ன பண்ணுவார், போய் பார்வையிட்டு வருவார். சரிங்களா, திருச்சி, திருநெல்வேலி, அப்புறம் ஒரு சில இடங்கள்லாம், அப்புறம் அந்த ஆந்திரா பகுதி அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவார். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து இந்த கல்வியை கொடுக்கறதுல வந்து கிறிஸ்தவ சமயப்பரப்பாளுடைய பள்ளிகள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்தது. சரிங்களா, ரொம்பவுமே வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்தது. அடுத்த கொஷின் போயிடலாமா? 5th கொஷின், பெங்காலி, இருங்க இங்கிலீஷ் வெர்ஷன் வச்சுறேன். பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். பெங்காலியினுடைய ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? ஆன்சர் சொல்லட்டுங்களா? இந்த வங்க பிரிவினை டயத்தில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து கல்லூரியை வந்து புறக்கணித்து சுதேசி பொருட்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்கத்தா நகர அரங்கில் நடந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் அரங்குகள் விடுப்பார்ல, யார்? நியர் இருக்க சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் தான் வந்து பெங்காலி அப்படின்ற செய்தி பத்திரிகையுடைய ஆசிரியராக பணியாற்றியவர். நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஒரு தலைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நடத்தின இதழ்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, அவர் நடத்தின இதழ்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக கேட்கப்படும். அது ஒரு மேஜர் ரோல் தான். பாலகங்காதர திலகர் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசரி, மராட்டா அப்படின்ற 2 இதழ்களை வந்து அவர் நடத்தியிருப்பார். கேசரி, மராட்டா. கேசரி அப்படின்னா சிங்கம் அப்படின்னு பொருள். சரிங்களா, தாதாபாய் நவ்ரோஜியுடன் சம்பந்தப்பட்ட செய்தி பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார். பார்சிகளுடைய சீர்திருத்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை தான் ராஷ்ட் கோப்தார். அது வந்து தாதாபாய் நவ்ரோஜியுடன் வந்து தொடர்புடையது. சரிங்களா, பிபின் சந்திரபால் வந்து வங்காளத்தை சார்ந்த ஒரு தீவிர தேசியவாதி. சரிங்களா, ஒரு தீவிர தேசியவாதி. அப்போ வந்து தீவிர தேசியவாதியோட இயங்குதளம் முக்கிய தளமாக இருந்தது வந்து ஒன்று பெங்காலு, இன்னொன்று பஞ்சாப்பு, அடுத்து வந்து என்னது மகாராஷ்டிரா. 3 தான், பெங்காலு, பஞ்சாப்பு, மகாராஷ்டிரா. அதில் வந்து 3 தலைவர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து லாலா லஜபதி ராய், லால். பாலகங்காதர திலகர் ஃப்ரம் மகாராஷ்டிரா, பால். பிபின் சந்திரபால் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், அப்போதைக்கு வந்து பெங்கால், பால். அப்போ இவங்க 3 பேருமே என்னது ரொம்ப முக்கியமானவங்க, தீவிர தேசிய தலைவர்கள், மிக முக்கியமானவர்கள். சரிங்களா, லால், பால் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது கொஷின் பார்த்துடலாமா? 6th கொஷின் பாருங்கள், கூற்றுகளை கவனிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சென்னை மகாஜன சங்கம் 1884 பிப்ரவரி 26 தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், 1885 இச்சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2ல் எது சரி எது தவறுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். உடனே எல்லோரும் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு தெரிஞ்சதான். இதுக்கு முன்னாடி நம்ம 10th வந்து இது கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துருப்போம். சரிங்களா, ஆன்சர் வந்து என்னன்னா, சென்னை மகாஜன சங்கம் 1884 பி ரங்கையா, எம் வீரராச்சாரு இவங்கெல்லாம் சேர்ந்து பிப்ரவரி 26 மே 16, சரிங்களா, மே எழுத மாட்டி ஒரு நிமிஷம் சாரி, மே 16 தான் வந்து என்னது ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, மே 16 தொடங்கியிருப்பாங்க சென்னை மகாஜன சங்கம். அதற்கு முன்னாடியே ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கும். என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 அரசியல் சாராத நோக்கத்தில் வந்து கஜுலு லட்சுமி நரஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் சீனிவாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து என்ன தொடங்கியிருப்பாங்க, சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற, இல்லைன்னா சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படின்ற அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ ஒன்று வந்து தப்பு. சரிங்களா, ஒன்று தப்பு. அடுத்து 2வது 1885 இந்த சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது. ஆமாம்,
இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 தொடங்கினதுக்கப்புறம் இந்த சென்னை மகாஜன சங்கம் போயிட்டு காங்கிரஸோடு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் சரி. அது எங்கே இருக்கும் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 7th கொஸ்டின் போயிடலாமா? தவறற்ற இணை காண்க. தட் மீன்ஸ் சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. சரியான இணை எதுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் வங்காளத்தில் சம்பத் கௌமுகி அப்படின்ற பத்திரிகையை இருங்களே 1821 தொடங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மீரத்துல் அக்பர் அப்படிங்கிற ஒரு பாரசீக பத்திரிகையுமே வந்து அவர் நடத்தியிருப்பார். அதே போல் ரிப்பன் பிரபு அவர்கள் தான் 1883 இல்பர்ட் மசோதா அப்படின்ற ஒரு மசோதாவை அறிமுகம் செஞ்சிருப்பார். சரிங்களா? இல்பர்ட் மசோதா, ரிப்பன் பிரபு. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே கரெக்ட். அடுத்து ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய முதல் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் தான். இதுவுமே வந்து கரெக்ட். எப்போ? டிசம்பர் 28 முதல் கூட்டம் எங்கே? பம்பாயில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? SN பானர்ஜி, ராஸ் கோப்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறு. ராஸ் கோப்தார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யார்? தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அப்போ தவறற்ற இணை. சரியான இணை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் சரியான இணை. சரிங்களா? 8வது கொஸ்டின் பொறுத்துக. சரிங்களா? அதாவது தாதாபாய் நவ்ரோஜி சம்பந்தமான பொறுத்துக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவருக்கு கிழக்கிந்திய கழகத்தை எப்போ தொடங்கினார்? இந்திய சங்கத்தை எப்போ தொடங்கினார்? பம்பாய் நகர சபைக்கு எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அப்புறம் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற நூலை வந்து எப்போது எழுதினார் அப்படின்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க. டக்குன்னு பொறுத்திருங்க பார்க்கலாம். ஆன்சர் பார்த்துடலாமா? தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் சரிங்களா 1870 வந்து அவர் என்னன்னா பம்பாய் நகர சபைக்கு அவரை வந்து நகரசபை கிடையாது, பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் பம்பாய் நகரசபை ரெண்டுக்குமே, பம்பாய் நகரசபை அண்டு மாநகராட்சி கழகம் ரெண்டுக்குமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். எப்போ? 1870. அப்போ சிக்கு வந்து 4th ஒன். சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து 1892 இங்கே இல்லை. சரிங்களா? 1892 என்ன பண்ணிப்பார்? இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பார். இம்பீரியல் பார்லிமெண்ட் அப்படின்வாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். சரிங்களா? அவர் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே போயிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா 2 சங்கத்தை உருவாக்குவார். ஒன்று வந்து இந்தியா தானே, இந்தியா பெருசா கிழக்கிந்தியா பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா தான் பெருசு. இந்தியா தானே பெருசு. அப்புறம் அந்த கிழக்கு பகுதியில் இருக்க இந்தியா ஒரு சிறு பகுதி. அப்போ இந்தியா தான் ஃபஸ்ட்டு வரணும். எப்போ? 1865 இந்திய சங்கம் 1865 3. அடுத்து கிழக்கிந்தியா சின்னது, அதற்கு அடுத்த வருஷம் ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் பெங்காலில் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அப்போ இந்தியா வந்து உலகத்தில் வந்து கிழக்கு பகுதியில் இருக்குது அப்படிங்கிறனால கிழக்கிந்திய கழகம் 1866 ஆரம்பிப்பார். சரிங்களா? வேற என்ன இருக்குது? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் அப்படிங்கிற அவருடைய நூல் 1901 வெளியிட்டது. சரிங்களா? இதில் தான் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்? இந்தியாவினுடைய வெள்ளக்காரங்க வந்து இங்கேருந்து எவ்வளோ பொருட்களை ஏற்றுமதி எடுத்துகிட்டு போனாங்க, இங்கே எவ்வளவு வரணும், தாயக கட்டணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா? அதே போல் இங்கே பஞ்சத்தால் மக்கள் இறந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஆங்கிலேயர்கள் வந்து அரிசிகளை வந்து ஏற்றுமதி செஞ்சிட்ருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு முறையை வந்து இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்து அவருடைய நூலில் தான் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு வந்து பட்டப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் அப்படின்வாங்க. இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர். அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு மாநாடு நடைபெறாத இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் பண்ணுங்களே, அந்த ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை அடிப்படையாக வச்சு தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் சொல்லிட்டுங்களா? சென்னையில் வந்து எந்த ஸ்பெஷல் செஷனும் நடைபெறலை. சரிங்களா? சிறப்பு மாநாடு எதுவுமே சென்னையில் நடைபெறல. அதை தவிர டெல்லி, பம்பாய், கல்கத்தா போன்ற இடங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு. நம்ம கல்கத்தாலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு என்னது
வெள்ளையனே வெளியேறியதுக்கான சிறப்பு மாநாடுலாம் இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் 20 அந்த டைமில் வந்து கல்கத்தாவில் தான் நடைபெற்றது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸோடைய மாநாடு 1885 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நடைபெற்று கொண்டு தான் இருந்தது. சரிங்களா? அப்படி இருந்ததில் வந்து நடைபெற்று கொண்டு வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் மற்றும் நடைபெறல. ஒரு எந்தெந்த வருஷம் நடைபெறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 அதில் வந்து நடைபெறலை. ஏன்னா எல்லாம் உப்பு சத்தியாகிரகத்தினால கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அடுத்து வந்து 1935 நடைபெறலை. அடுத்தடுத்து 1941 to 45 வரைக்குமே நடைபெறலை. ஏன்னா அந்த டைமில் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சொல்லி ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காந்தி கைது, தலைவர்கள் கைது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தனால இந்த ஆண்டுகளில் வந்து என்னது இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டமானது நடைபெறலை. இதை வந்து ஆங்கிலேயர்கள் எவ்வாறு வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டத்தை வந்து ஆண்டு தமாசா பண்ணுவாங்க. வருஷம் இங்கே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கூட்டம் போட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. உண்மையிலே எங்க ஆண்டு தமாசா அப்படின்னு எதை வந்து ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டத்தை வந்து ஆண்டு தமாசா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்துடலாமா? இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா சொல்லியாச்சு. எஸ். 10வது கொஸ்டின் பாருங்கள். அகில இந்திய அளவிலான அமைப்பு ஒன்றை உருவாக்க முன்னோட்டமாக எந்த அமைப்பின் மூலம் சென்னையில் 1884 கூட்டம் ஒன்று நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து என்னென்னா பிரம்ம ஞான சபை. தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டியினுடைய கூட்டம் வந்து சென்னையில் நடைபெற்றது. சரிங்களா? சென்னையில் ஊர் சொல்கிறேன் நான், சென்னை அடையாறில் நடைபெற்றது. அங்கே வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸரான ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஓ ஹியூம் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அப்போ அந்த கூட்டத்தில் வந்து நம்ம கேடி தெலாங்கு, அப்புறம் வந்து டபிள்யூ சந்திர பானர்ஜி, சுப்பிரமணிய ஐயர் போன்ற தலைவர்கள் எல்லாமே கலந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து தான் வந்து என்ன ஆகும்னா இந்த ஐடியா வரும். சரி, அனைத்து இந்திய அளவில் வந்து செயல்படக்கூடிய ஒரு அரசியலமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி விவாதம் தொடங்கி அப்புறம் தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 1885 டிசம்பர் 28 வந்து பம்பாயில் நடைபெற்றது. உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? பிரார்த்தனை சமாஜம் நமக்கு தெரியும். யார்? ஆத்மராங் பாண்டரன் தொடங்கியிருப்பார். 1867 ஆண்டு தொடங்கப்பட்டது பம்பாயில். ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. 1875 பஞ்சாபில் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? சென்னை மகாஜன சபை இப்போ தான் பார்த்தோம். 1884 பி ரங்கையா அவர்கள் தலைவராகவும் வீரராகவச்சாரி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தொடங்கப்பட்டது சென்னை மகாஜன சபை. அடுத்து 11th கொஸ்டின் பார்த்துடலாமா? காலவரிசைப்படி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பஞ்சம், அப்புறம் கிளர்ச்சி, இதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஒரிஷா பந்தம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 1866 to 70 அந்த காலகட்டங்களில் தான் வந்து ஒரிசா பஞ்சமானது நடைபெற்றிருக்கும். சரிங்களா? 1866 to 70 காலகட்டங்களில் நடைபெற்றதான் வந்து ஒரிசா பஞ்சம். மதராஸ் பஞ்சம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 to 78 மதராஸ் பஞ்சம். சரிங்களா? 1810 வருஷம் கழிச்சு அப்படி கரெக்டாக கேட்டு பண்ணிக்கோங்க. 76 to 78 வந்து என்னது? மதராஸ் பஞ்சம். இந்தியோ கிளர்ச்சி வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் 1859 to 60 இந்திய கிளர்ச்சி. அடிமை முறை ஒழிப்பு. இந்தியாவில் வந்து அடிமை முறை வந்து எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1843 இந்தியாவில் வந்து என்னது? அடிமை முறை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? அதற்கப்புறம் தான் வந்து இங்கேருந்து மைக்ரேட்டன் பீப்புள் இங்கே மலேசியாவோட பினாங்கு, அப்புறம் இலங்கை, அதுக்கப்புறம் ட்ரினிடாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக போயிருப்பாங்க. இப்போ அந்த விஜய் டிவியில் நீயா நானா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோவில் இப்போ ரீசெண்டாக இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போன தமிழ் பீப்புள் எல்லாமே அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ட்ரினிடாட்டு, பிஜிலேருந்துலாம் வந்திருந்தாங்க.
அவங்களாம் இங்கே வந்து அந்த அந்த நியனனில் பார்ட்டிசிபேட் பண்ணி சொன்னாங்க, நான் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து தமிழ் வம்சாவளி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே உண்மையிலே ட்ரினிடாட்லேருந்து தான் வந்திருந்தாங்க. 1.5 வருஷம் கப்பல் பயணமா இங்கேருந்து அங்கே போகணும்னா. சரி, நமக்கு வந்துடுவோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து எது ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை முறை ஒழிப்பு தான். சரிங்களா, 1843 அடிமை முறை ஒழிப்பு தான் ஃபஸ்ட்டு ஒன்று. அப்போ 4th ஒன்று தான். ஆப்ஷன் ஏ வராது, பி வராது, சி தான் வரும், டியும் வராது. மதராஸ் பஞ்சம் வந்து அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 43க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 59 to 60 இந்தியோ கிளர்ச்சி, 4க்கு அப்புறம் 3. சூப்பர், கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 66 ஒரிசா பஞ்சம் 1, அடுத்து 2. ஆப்ஷன் வந்து சி தான் ரைட் ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் பார்த்துடலாமா. கூற்று விளக்கம் கேட்டிருக்காங்க. ரிப்பன் அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதா இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் சரியான விளக்கமா, கூற்றுக்கு வந்து விளக்கம் வந்து பொருத்தமானதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆன்சர் சொல்லட்டுங்களா. ரிப்பன் பிரபு, நம்ம இந்திய உள்ளாட்சி தந்தை இருக்கார்ல ரிப்பன் பிரபு, அவர் வந்து அரசு வைஸ்ராய் இருக்கும் பொழுது தான் வந்து என்னது இல்பர்ட் மசோதா அப்படின்ற ஒரு மசோதா வந்து இயற்றுவார். 1882 அந்த டைமில், 83 அந்த டைமில், 82ல் தொடங்குவார். இதன் மூலம் என்ன அப்படின்னா, இதன் மூலம் வந்து இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர், அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்கள் வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த இல்பர்ட் மசோதா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய நீதிபதிகள் கூட ஐரோப்பியரை விசாரிக்கலாம் அப்படின்னு தான் இந்த இல்பர்ட் மசோதா சொல்லக்கூடியது. இதை எதிர்த்து ஐரோப்பியர்கள்லாம் இது பண்ணி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நம்ம இந்திய பகுதியில் இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக 1883 காலகட்டங்களில் வந்து இந்தியர்கள் வந்து கிளர்ச்சியிலலாம் ஈடுபடுவாங்க. சரிங்களா. அப்போ கூற்று விளக்கம் சரி, விளக்கம் வந்து கூற்றிற்கானது தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 13வது கொஸ்டின் பார்த்தலாமா. ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அதை டேஸ் வர்க்கம் என ஏளனப்படுத்தினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாரும் உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. பண்ணுங்க. ஆன்சர் சொல்லட்டுங்களா. பாபு வர்க்கம். சரிங்களா, என்னது பாபு வர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து எதற்காக வந்து அவங்க இந்தியர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இங்கே வந்து கிளார்க்கு வேலை தேவைப்படுது, எழுத்தர்கள் வந்து தேவைப்படுது. அங்கேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வர முடியாதுல. மிஞ்சி போனால் ஒரு 500 பிரிட்டிஷ்காரன் தான் வந்து இங்கேருந்து பண்ணதே. என்ன சென்னை கோட்டையில் ஒரு 300 பேர், வங்காளத்தில் ஒரு 300-500 பேர், இவ்வளோ தான் இருப்பாங்க. மொத்தமாக பார்த்தா ஒரு 1000-2000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான் இருந்து, ஏன்னா அவங்க அங்கேருந்து எல்லாத்துக்கும் ஆள் கொண்டு வர முடியாது. இங்கே தான் உயிரினங்கள் அதிகமே, மக்கள் அதிகம் இல்லை. அதனால் இவங்களுக்கு எஜுகேஷனை சொல்லி கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சுக்கலாம். படை வீரர்களாக பிரிட்டிஷ் படையில் வேலை செஞ்சவங்களே யார்? இந்தியன்ஸ். இங்கே இருக்கிற மக்களே பாளையக்காரர்கள் சிற்றரசுகள்கிட்ட பணிபுரிஞ்சு அப்புறம் அந்த போர் தொழில் இல்லாமல் போனவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, படைக்கு ஆள் எடுக்கிறோம் வாப்பானோடனே டப்பன்னு கிளம்பி போய் மாஸ் சம்பளம், எல்லாத்துக்கும் மாஸ் சம்பளத்துக்கு போயிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் வேலூர் கழகம், 1957 புரட்சி, இதெல்லாமே என்னது இந்திய சிப்பாய்கள் அங்கே பணியாற்றினாங்க. வெள்ளைக்காரன்ட்டு சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க பண்ணதான் இந்த புரட்சியெல்லாம். சரி, நம்ம கொஷின் வந்துடும். அடுத்து 14th கொஷின் பாருங்கள். பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் வந்து 1857 தான் என்னது பம்பாய், சென்னை, கல்கத்தா இடங்களில் வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து நிறுவப்பட்டது. எங்கே நம்ம பெரும்புரட்சி நடைபெற்றல, அங்கிட்டு ஒரு பக்கம் பெரும்புரட்சி நடந்துகிட்டு இருக்குது. எங்கே டெல்லி, மீரட்டு, மத்திய இந்தியா இந்த பகுதியிலெல்லாம் வந்து கான்பூர், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதியிலெல்லாம் புரட்சி நடந்துகிட்ருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், அவன் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாகாணத்தில் பூரா என்னது எஜுகேஷனை டெவலப் பண்ணி பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா, நம்ம மெட்ராஸ், சென்னை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ தொடங்கப்பட்டது தான். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. 1853 வந்து அந்த ஹெச்டி செய்மோர் வருகை பார்த்துருப்போமா. அதே போல் 1851 வந்து பார்சியல் சீர்திருத்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா, 1858 வந்து
விக்டோரியா மகாராணி அறிக்கையின் பிரகாரம் வந்து ஆங்கில பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆங்கில ராணியினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இந்தியா வந்து கொண்டு வரப்படும். சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி பாருங்கள். 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயரால் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். பல மில்லியன் டன் கோதுமையா, இல்லை 200 மில்லியன் பவுண்ட் அரிசியா, தொழிற்பயிர் அவுரியா, இல்லை 300 மில்லியன் டன் சோளமா? அப்படியே புக்கில் இருக்கிறது தான், டைரெக்டாக தான் ஆன்சர் சொல்லட்டுங்களா? 1866 ஒரிசா பஞ்சத்தில் 1.5 மில்லியன் மக்கள் சாகும்போது வெள்ளக்காரன் என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து 200 மில்லியன் பவுண்டு மதிப்புக்கு ஈக்குவலான அரிசியை, பவுண்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷோடைய காயின் நேம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ருப்பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் யூரோப்பில் வந்து யூரோப் அப்படின்வாங்க, அமெரிக்கா வந்து டாலர் அப்படின்வாங்க இல்லையா, ஜப்பானை வந்து என் அப்படின்வாங்க, ஒய் மாதிரி இப்படி ஒரு சிம்பிள் வரும், என் அப்படி கோடு வரும், என் அப்படின்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. நம்ம பொருளாதாரம் படிக்கும்போது சொல்லியிருக்கேன். அதுபோல் இங்கிலாந்தினுடைய பணத்தினுடைய நாணயத்தினுடைய பெயர் வந்து என்னது, பவுண்ட். 200 மில்லியன் பவுண்ட் அரிசி வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சு கொண்டு போனாங்க. 16வது கொஸ்டின் பார்த்துடலாமா? பிரம்மஞான சபையின் எந்த கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குது எனும் கருத்து உருவானது? முன்னாடி வந்து வருஷம் பார்த்தோம், இப்போ எந்த கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஆன்சர் வந்து எங்கே, நம்ம சென்னை அடையாறு பிரம்மஞான சபை கூட்டம். சரிங்களா? சென்னை அடையாறு. அடுத்து 17வது கொஸ்டின் போயிடலாமா? 17 பாருங்கள். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் என்று முழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பாலகங்காதர திலக். அவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்றார். இந்த வார்த்தையை சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தையை, இந்திய தேசியத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு, சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு சொல்லாடலை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் தெரியுங்களா? நம்ம ஆரிய சமாஜத்தை உருவாக்கிய தயானந்த சரஸ்வதி இருக்கார்ல, அவர் தாங்க சுயராஜ்யம் அப்படின்ற விஷயத்தையே வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே போல் சுதேசியை பற்றி எம்ஜி ராணடே அவர்கள் வந்து 1861-70 வாக்கில் வந்து அவருடைய தொடர் சொற்பொழிவுகள் மூலிமா வந்து எனது சுய உதவி சுதேசி அப்படின்ற சொல்லாடல் வந்து எனது பிரபலம் அடைஞ்சிருக்கும். சரிங்களா? லாலா லஜபதி ராய் வந்து பஞ்சாப் சிங்கம், பாலகங்காதர திலகர் வந்து மராட்டா கேசரி, அதாவது மராத்திய சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு சிங்கம் யார் தெரியுங்களா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வந்து என்னது தமிழ்நாட்டின் சிங்கம். 18வது கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த 3 பேருமே வந்து என்னது தீவிர தேசியவாதிகள். சரிங்களா? சுதேந்திரநாத் பானர்ஜி வந்து அவர் வந்து ஒரு மிதவாத தேசியவாதி. 18 பார்த்துடலாமா? 18 பாருங்கள். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்கள் 3இல் 1 பகுதியினர் டேஸாக இருந்தனர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லட்டுங்களா? 3இல் 1 பகுதியினர் வந்து பத்திரிகையாளர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இங்கே இருக்கக்கூடியவர்களாக வந்து அங்கே முதல் கூட்டம் நடைபெற்ற பம்பாய்க்கு கூட்டு போனது யார் தெரியுங்களா? பத்திரிகையாளர் இருந்த ஜி சுப்பிரமணியர் தான் வந்து அவர் செலவு பண்ணி, நம்ம சொல்ல முடியாது, முதல் செஷன் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் வந்து 22 பேர் வந்து 72 உறுப்பினர்களில் 22 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அது மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் செலவு பண்ணி ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போயிருப்பார். அவர் தான் முன்னுக்கு நின்று இப்படி ஒரு மீட்டிங். ஏன்னா அவங்க வந்து இந்த பிரம்மஞான சபை கூட்டத்திலலாம் அவ்வளோ ஆக்டோவியன் ஹியூமோட கூட்டத்தில் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த பிளான் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் சொல்லி வாங்க இப்படி ஒரு கூட்டத்தில் நம்ம போய் கலந்துக்குவோம், இந்திய அளவில் வந்து ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அடுத்து 19வது கொஸ்டின் பார்ப்போமா? 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து தாதாபாய் நவரோஜி அவர்கள் தான். இவர் வந்து 2வது கூட்டத்துக்கு தலைவராக நம்ம கல்கத்தா மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேறு 2 ரொம்ப காலம் வந்து பயணிச்சிருப்பார். சரி, ரொம்ப 1885 ஒரு இறப்பு வந்து கிட்டத்தட்ட
900 பேர், அந்த 25 அவ்வளோ தூரம் வரைக்கும் கொஞ்சம் நீண்ட காலம் வந்து இவர் பயணிச்சிருப்பார். ரொம்ப முதுமையில் ஆரம்பித்தா இளைஞர்கள் வரைக்குமே வந்து அவருடைய அந்த காங்கிரஸில் அவருடைய பணியானது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் முதுபெரும் மனிதர், நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார் சரிங்களா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை சொல்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் மாகாணம் இந்தியாவில் இருக்க தனித்தனி சிற்றரசுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கலாம் பிராந்திய காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிராந்திய காங்கிரஸ் வட்டார அதை வந்து அதனுடைய அந்த கமிட்டி ஒவ்வொரு குழுவாக போடுவாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபை, அதுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் தலைவர், அடுத்து வரைவு குழுன்னு ஒரு குழு, அதுக்கு வந்து அம்பேத்கர் தலைவர், அதுபோல் பிராந்திய காங்கிரஸ் ஒருங்கிணைப்பு குழு, அதுக்கு வந்து வல்லபாய் பட்டேல் தலைவர், அப்புறம் இன்னும் சில குழுக்கள்லாம் இருக்குது, கமிஷன்லாம் இருக்குது, அதுக்கு வந்து நேரு தலைவராக இருப்பார். இப்படி தான் இருப்பாங்க. அப்படி இந்த பிராந்தியங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான குழு இது வந்து டிஎன்பிசி இருக்காங்க. வட்டார பிராந்திய ஒருங்கிணைப்பு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் இந்தியாவை ஒருங்கிணைச்சதுனால தான் அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்வாங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர், தி அயன் மேன் ஆஃப் இந்தியா யார், சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவருக்கு வந்து இங்கே நம்ம குஜராத்தில் யூனிட்டின்னு சொல்லி ஒரு சிலை வச்சுருப்பாங்கள்ல, ஒற்றுமையின் சின்னம் அப்படின்னு சொல்லி, சிம்பிள் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இரும்புலே வந்து ஒரு பெரிய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ஒரு மோடி அரசாங்கத்தில் தான் வச்சது. சரி, ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு, பார்த்துடலாமா. தாதாபாய் நவ்ரோஜியால் இந்திய சங்கம், இந்திய கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்புகள் உருவாக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் இந்திய சங்கம் எப்போ 1865, இந்தியா தான் ஃபஸ்ட்டு அதிகமானது, முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு தான் தரணும். அடுத்த இந்தியாவோட ஒரு பகுதிக்கு, அடுத்து 1866 கிழக்கிந்திய கழகம். இந்த கிழக்கிந்திய சங்கத்திலேருந்து வெளியே வந்து தான் கஜ்லூர் லட்சுமி அரசு அவர்கள் வந்து என்ன பண்ணுவார், அது இன்னொரு சங்கம் இருந்துச்சு கிழக்கிந்திய சங்கம் அப்படின்ட்டு, அந்த சங்கத்திலேருந்து வெளியே வந்தால் 1852 நம்ம சென்னை வாசிகள் சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா. இவர் வந்து 1892 வந்து லண்டனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் இல்லையா, அப்போ அங்கே லண்டன் போய் தான் என்ன பண்ணுவார், இந்திய சங்கத்தையும் இந்திய கிழக்கிந்திய கழகத்தையும் லண்டனில் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா. இந்த 1892 இருக்கு பாருங்கள், இந்த வருஷம் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான வருஷம். ஏன் அப்படின்னா நம்ம விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து விவேகானந்தர் பாறையில் போய் தவம் செஞ்சு மன்னர் பாஸ்கர சேதுபதியை சந்திப்பார். அந்த பாஸ்கர சேதுபதி உதவியால் தான் இவர் வந்து 1893 சிகாகோவில் மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு அவருடைய மிக சிறந்த சொற்பொழிவான சிகாகோ சொற்பொழிவாக நிகழ்த்தியிருப்பார் சரிங்களா. இதே வருஷம்தான் வந்து காந்தியடிகள் வந்து என்ன பண்ணியிருப்பார், திருப்பி இந்தியாவுக்கு வந்திருப்பார். எங்கள் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு இந்த காந்தியடிகள் வந்து என்னது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்தியாவில் வந்து போயிருப்பார். தாதா அப்துல்லா நிறுவனம் அப்படின்ற ஒரு குஜராத்தி நிறுவனத்துக்கு சட்ட ஆலோசகராக பணியாற்றுறதுக்காக இங்கேருந்து அங்கே எங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பார். அதே போல் அன்னி பெசன்ட் அவர்கள் பிரம்மஞான சபையினுடைய தலைவராக வந்து இந்தியாவுக்கு வருகை இருந்திருப்பாங்க. இது எல்லாமே 1893 நடைபெற்றது சரிங்களா. இந்த லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரிங்களா. கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் லைவ் கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.